சேனலுக்கே வணக்கம் உங்களுக்கே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சவர் எஸ்கேப் வந்து பண்ணியிருந்தோம். நான் வந்து அந்த வீடியோ வந்து கிராணி பிளேலிஸ்ட்டில் வந்து நான் போடுற எல்லா கிராணி வீடியோஸுமே கிராணி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் வந்து நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து அந்த உங்களால் எந்த வீடியோ நாங்கள் இந்த சவர் எஸ்கேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. இப்போ வாங்க நம்ம கிராணியை பக் பண்ணலாம். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதுக்குள்ளே எப்படியும் இல்லை எதுவுமே இருக்காது, ஆனாலும் நம்ம பண்ணுவோமே. ஸோ ஆக்சுவலி எப்படின்னா கிராணி எப்படி பக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் பக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதை கீழே போட்டுக்கணும். ஸோ கிராணி வர வைட்டும் நம்ம வந்து இந்த பாட்டை கீழே போடணும், இல்லாட்டி கிராணியை வர வைக்கணும்ல. ஓகே, கிராணி இப்போ வந்துருச்சு. கிராணி வந்தோடனே நம்ம வந்து இந்த பட்டன் இருக்குல்லங்க, ஸோ இந்த பட்டனை வந்து மேலே கீழே அப்படி வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பக் பண்ணியாச்சு. எப்படின்னா ஸோ இப்போ இப்படி கீழே போவோமா, மேலே போவோமா, பெட்டு கீழே போவோமா, பெட் மேலே நிற்போமா, அந்த பட்டனை வந்து ஸ்பீடாக கொடுக்கணும். ஸோ இப்படி ஸ்பீடாக கொடுத்தா கிராணி வந்து ஈஸியாக பக் ஆயிடும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. கிராணியும் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக அங்கேயே ஸ்டக் ஆகிருக்கும். கார்கி ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கார்கியை வந்து கீழே போட்டலாம். இங்கே கீழே போட்டால் எப்போவுமே நார்மல் கிராசிங் பிளேஸ். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா பொருளையும் அங்கே தான் போடுவோம். நம்மளோட வழக்கமான பிளேஸ் அது, ஒரு மாதிரி எப்போவுமே வழக்கம் நம்மளுக்கு. ஸோ எங்களோட ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க, எங்கள் வீடியோஸை டெய்லி பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். என்ன தெரியும்னா நாங்கள் எப்படி என்ன ஸ்டோரேஜ் பண்ணுவோம், எங்கே எப்படி என் மெத்தடு, எங்கள் இந்த வீடியோவுக்கு யாரெல்லாம் ஷூட் பண்ண வருவா அப்படிங்கிறது நீங்கள் புட்டு வைப்பீங்க. நீங்கள் எங்களோட புது சப்ஸ்கிரைபர்னால கவலையே படாதீங்க, உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் டெய்லி பார்க்கலாம் வீடியோஸை. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு எதாவது நல்லதாக இருக்கணும். என்னடா இது ஷோ. ஓகே, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேனல் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஸோ இன்றைக்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சவர் எஸ்கேப்போ என்னவோ, ஆனால் ஏதோ ஒரு எஸ்கேப் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதை கீழே போட்டலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் கீழே போட போகிறேன். நம்ம கீழே போட்டோமா, இப்போ நான் கீழே போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் நிறைய இடத்த வந்து தேடவே இல்லை. ஸோ அங்கெல்லாம் போய் தேடணும். நீங்கள் வந்து சவர் எஸ்கேப் பண்ணிட்டோம், கார் எஸ்கேப்பும் பண்ணிட்டோம். கார் எஸ்கேப் 3 times பண்ணிட்டோம். டோர் எஸ்கேப் வந்து 1 time பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கிராணியில், ஆனால் வந்து அதில் 3 times தான் கார் எஸ்கேப், அப்புறம் 1 time வந்து டோர் எஸ்கேப், அப்புறம் 1 time சவர் எஸ்கேப் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ எதுவுமே இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பிகளே. ஓகே, இப்போ வந்து நம்ம இது எடுத்துகிட்டு போகலாங்க. ரிமோட்டு கிடச்சிருந்துச்சு, அதை இப்போ நம்ம கீழே தானே போகிறோம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். அப்புறம் கீழே இருக்க கிச்சனு அதெல்லாம் வந்து நம்ம தேடலாம். நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலி. ஸோ வெப்பன் கீ இல்லைன்னா கிராணியை கொள்றதுக்கு இல்லை, வெப்பன் கீ நார்மலாகவே ரொம்ப முக்கியம். குள்ளே என்ன இருக்கு போகுது, பெப்பர் ஃப்ரே தான். ஓகே, இப்போ வந்து நம்ம கார் கீயை வந்து எடுத்துகிட்டு போகலாம். கார் கீக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, அந்த பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, வெப்பன் கீ போடு. நான் எதை கேட்டேன்னா அதை அப்படியே அவங்க தராங்க. ஸோ வெப்பன் கீ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறம் கிராஸ் பவும் ட்ராக்டரைசரையும் எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை ஷூட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பேட்லாக் கீ மட்டும் கிடச்சிடணும். பேட்லாக் கீ கிடச்சிச்சின்னா நம்ம எங்கேயோ போயிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் டே போட்டுருவோம். ஏன்னா எங்கள் ஒரு வியூவர் கேட்டு நாங்கள் ஏன் பண்ணாமல் இருக்க போகிறோம் சொல்லுங்கள். நீங்களே ஒரு வியூவராக இருந்து யோசித்து பாருங்கள், ஒரு கஷ்டம், ஒரு யூடியூபராக இருக்க ஒரு கஷ்டம். ஆனால் நீங்கள் தானே அந்த கஷ்டமே படுத்துறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தான் இந்த லாங் லென்த்து ஸ்டோரி. பேட்லாக்கி. ஓகே, சேஃப் கீ. இதுக்குள்ளே பேட்லாக்கி இருக்கணும். பேட்லாக்கி. ஓகே, செயின் கட்டர் இருக்குது, பரவாயில்ல, கட் பண்ணுறாத.
ஸோ கட் பண்ணிட்டேன். இப்போ மேலேயும் போய் கட் பண்ணும். ஸோ இங்கேயும் கட் பண்ணிட்டேன். இப்போ மேலே போகலாம், மேலே போய் போட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஹேமர் கிடச்சிச்சின்னா மறுபடியும் அந்த இதை எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் ரொம்ப வேலையாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இங்கே போட்டலாம் அதை. ஓகே, அ பீஸ் ஆஃப் அ பெயிண்டிங். நம்மளுக்கு எதுக்கு இது? அங்கே கேசோலின் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஷோ எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட்டுங்க, ஏன் இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஏன் இந்த டப்பில் கொஞ்சம் ரத்தமாக இருக்கீங்களா, ரத்தமாக இருக்குது. அப்புறம் இந்த டாய்லெட்லேயும் தான் ரொம்ப ரத்தமாக இருக்கேன்னு ஒரு டவுட்டு. ஒரு வேளை கிராணிக்கு இதுவாக இருக்குமோ? சரி, ரொம்ப யோசிக்காமல் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே சர்ச் பண்ணிட்டு போகலாம். மில்லன் இருக்குங்க, அப்படியே தானே கொண்டு போகணும். சரி, அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவேன், இப்போ வந்து ஒரே இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அட்லீஸ்ட் 2 பொருளையாச்சும் வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து இவங்க தரணும். புக்கு எங்கடா? புக்கே காணோம். ஓகே, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம இது சுற்றணுமா? ஷோ சரி, சுற்றுறேன். ஸோ நான் ஃபுல்லாக சுற்ற மாட்டேன், பாதியிலே சுற்றிக்கிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்ஜின் பார்ட் இருக்குது, இங்கேருந்தே எடுக்கலாம். ஓகே, இன்ஜின் பார்ட் தான் இருக்குது. ஸோ வாங்க இன்ஜின் பார்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். நான் போய் வைக்க மாட்டேன், சும்மா இங்கே கீழே போடுறேன். அப்புறம் தேடும் போது அப்புறம் கடைசியில் எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கீழே போய் மேலே வந்து கீழே போய் இப்போ வந்து மில்லன் எடுக்கலாம். மில்லனுக்குள்ளே கண்டிப்பாக இது தாங்க இருக்கும். என்ன இருக்குன்னா மாஸ்டர் கீ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா டோர் எஸ்கேப் நம்ம பண்ணதில்லை, ஒரு தடவை தான் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் கார் எஸ்கேப் எல்லா பொருளும் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு எஸ்கேப் இன்றைக்கி பண்ணியே தான் ஆகணும். ஆமாம், ஸோ நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்டா எப்படின்னா, ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இங்கே கீழே பேட்ரி கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் கார் எஸ்கேப்கானதில் வந்து காரில் வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இருங்க, நம்ம இன்னும் ஒரு இடத்த வந்து செக் பண்ணல. அதுதான் இந்த இடம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கலாம். ஐயோ, நம்மளுக்கு வந்து வீல் கிராங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல பசங்க, பரவாயில்லையே, நல்ல பசங்களாக தான் இருக்காங்க. நம்மளுக்கு வீல் கிராங்க்லாம் தராங்க. ஆனால் எப்படியோ நான் ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணுறது பயப்படுவேனே, அதுதானே ஒரு குறை. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வச்சிட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் இடத்த வந்து நம்ம தேடவே இல்லை. அதாவது இந்த கீழே இருக்கிறது, அதாவது இந்த ஹாலை வந்து நம்ம தேடிட்டோம். இந்த கிச்சனை வந்து நம்ம தேடிட்டோம். இந்த இடத்துல நம்ம தேடவே இல்லை. ஸோ இதுக்குள்ளே எதுவும் இல்லை. புக்கே காணுங்க ரொம்ப நேரமாக. ஓகே, இதில் கொஞ்சம் நேரம் டான்ஸ் அடிப்போம். ஓகே, இங்கே தான் புக்கு இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஸ்பார்க் பிளக் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணிடுவோன்னு. என்ன எஸ்கேப்னா கார் எஸ்கேப் வந்து பண்ணிடுவோன்னு எனக்கு 99% எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் 99%ன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தான் இன்னும் பேட்லாக்கியே கிடைக்கலையே. பேட்லாக்கி தாங்க நம்மளை ஆட்டி வதையுது. அப்படியே நம்மளுக்கு வந்து எலிவேட்டர் வந்து ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு வந்து எலிவேட்டர் ஒர்க் ஆகாதா? எப்போவுமே அந்த என்ன சொல்கிறது, என்னடா எலிவேட்டருக்குன்னா அந்த இதில் ஒரு சிலைசே அதுக்குள்ளே சில டைம்ஸ் பேட்லாக்கி இருக்கலாம். அதனால் எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதை போய் நான் மேலே போட்டுறேன். நம்ம இன்னும் அந்த கிராஸ் போ வச்சு அதுக்குள்ளே ஒரு மீட்டு பார்த்தோம்ல, ஸோ அந்த மீட்டை வந்து நம்ம இன்னும் பண்ணல. ஸோ அதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்டா இந்த டைலாக்கே சொல்லி கொள்கிறேன்னா, அதுதான் என் டைலாக், அதுதான் என் ஃபேவரட் எப்போவுமே. ஏன்னா அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ டக்கு கூப்பிடுவோமா விளாட்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவனை கூப்பிட்றேன். ஸோ இன்றைக்கி வந்து அவன் விளாட மாட்டானா, கொஞ்சம் பயமாக இருக்கான். சைரஸ் ஊர்லேயே இல்லைங்க. அவன் வந்து சைரஸ் வந்து என்னன்னா ஊருக்கு போயிட்டா. ஸோ சைரஸ் வந்து ஊரில் இல்லை. ஸோ இப்போ ஃப்ரெண்டாக வந்து என்னென்னா போய் சாப்பிட்டுட்ருக்கான் அவன். நான் சாப்பிடாம தான் விளாட்றேன். டக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். ஏன் விளாட்ற மாட்டேன்னு தான் தெரில. ஒரு வேளை பயப்படுறான் போல் பைபிள். சரி பரவாயில்ல, பயப்படுறான், நம்ம ஏன் அவனை கொடுமைப்படுத்தணும், நம்மளும் ஜாலியாக அப்படியே இருக்கலாம். நம்ம கரெக்டாக சுடணுங்க, அதுதான் ஒரு இது. ஸோ இப்போ நம்ம இந்த டேரெக்டாக இப்படி இருக்கோமா, ஸோ இதுக்கு மேலே இப்படி வைக்காதீங்க. ஸோ கரெக்டாக இது மேலே இப்படி வைக்காதீங்க.
ஸோ கரெக்டாக இப்போ வந்து நம்ம ஸோ கொஞ்சமாக ஸோ நம்மளுக்கு வந்து இது மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன்னா தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் வந்து நான் விளையாண்டுட்ருக்க கேமில் தேவையில்லாமல் இந்த ஒரு குறுக்கை இது பண்ணி விட்டான். நான் வாட்டுக்கு பண்ணியிருப்பேன், அவங்க ஒரு லூஸுங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை சுடலாம். இப்போ நான் லூஸுன்னு சொன்னேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான் என்னை. ஸோ விளாட என்னால் கார் எஸ்கேப் பண்ண முடியலன்னா முழு பொறுப்பு எங்கள் அண்ணன் மேலே தாங்க. இப்போவே நான் சத்தியம் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எவ்வளோ கரெக்டாக சுடுறேன் பாருங்க. எப்படியோ சுட்டுட்டேன், எங்கள் அண்ணனால தான். ஓகே, இதுக்குள்ளே எதுவும் எலும்பு கூட. இப்போ நம்ம மீட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அந்த ஸ்பைடர் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த ஸ்பைடர் பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. ஸோ பேர்ட் சீட் இருக்குமோ? பேர்ட் சீட் இல்லையே, கீழே எங்கேயும் பேர்ட் சீட் இல்லை. ஸோ மேலே பேர்ட் சீட் இருக்கலாம். ஆனால் பேட்லாக் இருந்துச்சுன்னா சூப்பராக எஸ்கேப் பண்ணிடலாமே. ஹேமர் இருந்துச்சுன்னா சூப்பராக எஸ்கேப் பண்ணிடலாம். சரி ஓகே, என்னமோ ஒரு எஸ்கேப் பண்ணலாம். நான் இங்கே கட்டிங் பிளேஸில் செயின் கட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோ ஒரு எஸ்கேப் பண்ணிடலாம். ஏன் இங்கேயே தூக்கி போடக்கூடாது? அங்கே பாருங்க, தெரியுதா? ஐயோ, அதை பார்த்தா பயமாக இருக்குங்க. பேர்ட் சீட் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ கரெக்டாக சொன்னேன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்கலல்ல, ரஸ்டி பேட்லாக்கி தான் கிடைக்கும். எதுக்கு தேவையில்லாமல்? சரி, என்னமோ ஒரு எஸ்கேப் பண்ணணும்ல. இன்னும் உடன் ஸ்டிக்கை கண்டுபிடிக்கலையே. உடன் ஸ்டிக் எங்கே இருக்கும்? இல்லாட்டி நம்ம சவர் எஸ்கேப் மறுபடியும் பண்ணலாம். என்னங்க எல்லாம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா இப்படி குழப்ப நிலைக்கு கொண்டு போயிட்டீங்களேங்க. ஓகே, நான் வந்து பேர்ட் கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அம்மா வந்து வந்துட்டோம். இப்போ வந்து பேர்டுக்கு வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ரஸ்டி பேட்லாக்கி வந்து எடுத்துகிட்டு இப்போ போகிறேன். ஸோ நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு மேலே எந்த வேல்யூமே இல்லை. இப்போ வந்து ஹேமர் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதையும் எடுத்துகிட்டு போயிடலாமா? அங்கே ஸ்க்ரூ ட்ரைவரில் ஏதாவது இருக்கலாம் இல்லை? நம்மளுக்கு ஏன் எலிவேட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஏன் எலிவேட்டர் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. ஓகே, புக்கை போய் நம்ம வந்து மேலே வச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, ஆஞ்சலினா வந்து நம்மளுக்கு வந்து கீயை கக்கிட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, எங்கேயும் போகல, ஆஞ்சலினா இடத்துக்கு தான் போகிறோம். இந்த கதவை எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு அதான் க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ நான் வந்து அது கக்கரை விட்டும் நான் சும்மா நிற்காமல் எல்லா பொருளையும் வந்து இங்கே எடுத்து வச்சிட்டேன். நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. ஸோ கீழே போடுறா, இதுவும் கீழே போடு. ஸோ இப்போ இதுவும் கீழே போடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் தான் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல. ஸோ நம்ம எப்படியாவது எலிவேட்டருக்கு போகிறது ட்ரை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் இங்கே கீழே போட்டுக்கலாம். எல்லா பொருளையும் கீழே போட்டோம். இதுக்குள்ளே எதுவும் இல்லை. நம்ம இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். நானே இப்போ தைரியமாக போகிறேன். எவ்வளோ தைரியம்னா எனக்கு அவ்வளோ தைரியம். அந்த தைரியத்தில் அப்படியே போகலாம். ஸோ இப்போ வேறு ஆஞ்சலின் அங்கிட்டு தானே போவோம். நான் வேணால் கிராங்க் பீல் வேணால் வச்சுட்டு வரேன். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நான் வந்து பயமே இல்லாமல் போயிட்டுருக்கேன். ஆனால் வரும் பாருங்க பயம். ஸோ அந்த பயத்தை வந்து என்னால் கட்டுப்படுத்திக்க முடியல, அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ ஆஞ்சலினா பார்த்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஹேமர் வந்து கிடச்சிருக்கு. அப்போனா இதுக்குள்ளே எதுவும் இருக்காதா? கரெக்டு. ஸோ ஹேமர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏஞ்சல், ஆர் யூ ஹியர்? ஷீ இஸ் ஹியர், குவைட் ஹியர். ஸோ நம்மளை வந்து ஏஞ்சல் பார்த்துருச்சு. ஏய் ஏஞ்சல், எங்கே அது கால் பாருங்களேன். நான் இன்சைட் டர்ன் பண்ணுறேன், இப்படி போகிறேன். எங்கே அது போதுங்க. ஓகே, அப்படியே வந்தாச்சு சேஃப்டியாக. சேஃபாக வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம போகலாம். எவ்வளோ சேஃபாக வந்துட்டோம் பார்த்தீங்களா? அவ்வளோ சேஃபாக வந்துட்டோம். பயமாக இருக்குங்க ஆஞ்சலினா பார்த்தாலே. ரொம்ப கொடூரமாக மூஞ்சை வேறு வச்சுருக்காங்க. அது பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பேலக்கி மட்டும்தாங்க வேணும் இந்த எஸ்கேப்புக்கு. ஓகே வாங்க இப்போ போய் மேலே அதை கட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு சவர் எஸ்கேப்புக்கு வந்து இது மட்டும்தான் தேவை. என்ன தேவைன்னா இப்போ தலையில் விழுவும் பாருங்களேன் டம்முன்னு. ஓகே நான் வந்து ஹேமர் அப்படியே கீழே இல்லை ஹேமர் தேவை உடச்சோம். அந்த இதை உடச்சி விட்டுலாம். ஏங்க விழுந்திருப்பேங்க இந்நேரம். அப்புறம் கிராணியை மறுபடியும் பக் பண்ணோம். இந்த சவாசமே எனக்கு வேணாண்டா. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஷோ இது வேறு ஒன்று மூடுது. நம்ம வந்து எப்போவுமே கிராணி வந்து பக் பண்ணிட்டு தான் வந்து விளையாடுவோம். ஏன்னா கிராணி பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயம். ஆமாம் ரொம்பவே பயம். கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயம். ஓகே இப்போ செயின் கட்டர் எடுக்கலாம் போகலாம். இப்போ கேஸ் ஒலினும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இல்லை. ஓகே இப்போ வந்து நம்ம இதையும் கீழே போடலாம். ஸோ இப்போ ஒரு வேளை வந்து கிராணியில் மட்டும் எப்படின்னா நிறையா ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா இந்த ஆஞ்சலினா எஸ்கேப்புக்கு மட்டும் நம்ம ஒரு 3 பொருள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போகலாம். இல்லை 2 பொருள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போகலான்னா ஒரு பாதி டென்ஷன் அப்படியே களைஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ நிறைய கேமர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே இதுக்குள்ளே எப்போவுமே ஷார்ட் கன் தாங்க தராங்க. கீழே போடுறா இதையும். நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டுட்ருக்கோம். பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இப்போ தேவையில்ல நம்மளுக்கு. ஓகே இப்போ வந்து நான் அந்த ஒரு இடத்துக்கு போய் ஹேமர் எடுத்துகிட்டு வரேன். பாய். ஸோ ஓகே அந்த பிளேஸ்க்கு நான் வந்து இப்போ வந்துட்டேன். ஸோ விழுந்துருங்க பார்ப்போம். இந்த கட்டை மட்டும் எப்போவுமே விழுவாது. ரொம்ப விளையாட்டு காட்டுதுங்க கட்டை. உட்டன் ஸ்டிக்கு. அப்போ சவர் எஸ்கேப் பண்ணிடலாமே. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எல்லா பொருளும் இருக்கும்னா அப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து நம்ம நோண்டி பார்க்க தேவையில்லை. நம்மளே வந்து சவர் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டைமும் நம்ம வந்து சவர் எஸ்கேப் தான் பண்ணியிருந்தோம். இப்போயும் நம்ம வந்து சவர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். எவ்வளோ பெருமையாக இருக்குது. இருங்க இது கீழே போடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இன்னும் செயின் கட்டர் இருக்குல்ல, இது கீழே விழுந்துச்சு. நான் போய் இப்போ செயின் கட்டர் எடுத்துகிட்டு வரேன். இன்னும் வேறு எதாவது கட் பண்ணுமா நான்? இல்லை வேறு எதுவும் கட் பண்ண தேவையில்ல. அப்படின்னா செயின் கட்டரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். நானும் சேர்ந்து குச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து இதை கீழே போடலாம். விழுந்துரு. இதையும் போடலாம். இப்போ நானும் குதிப்பேன். டேய் ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? ஸோ சோதிக்கிறாங்களே இங்கே. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம செயின் கட்டரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே நம்ம இப்போ செயின் கட்டரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படின்னா நான் வந்து 2 பொருள் எல்லா பொருளையும் வந்து கீழே இப்போ போட போகிறேன். சரி எந்த ஸ்பைடரை பார்த்தாலும் பயமாகவே இருக்குங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்பைடர்னால் ரொம்ப பயம். ரொம்ப பயப்படுவேன் ஆக்சுவலி. எவ்வளோ பயப்படுவேன்னா நான் பயப்படுற மட்டும் இல்லாமல் எல்லோரும் பயமுறுத்தி விட்ருவேன். அந்த மாதிரி பயப்படுவேன். அந்த மாதிரி ஆளுங்க நான். ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ ஆஞ்சலினா வந்து அந்த சைடு வந்து வைக்கணும். நம்ம ஸ்பைடர் அங்கேயும் இங்கேயும் ஓடுது. ஓகே இப்போ வந்து நம்ம ஆஞ்சலினா வரைக்கு டெடியை கொண்டு வருவோமா? இப்போனா ஆஞ்சலினா ஈஸியாக வந்துடும். நான் போய் டெடியை கொண்டு வந்துடுறேன். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டெடியை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ கொண்டு வந்தாச்சு டெடியை. இப்போ பாருங்களேன் ஆஞ்சலினா கண் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எங்கே போகணுமோ அங்கேயே கரெக்டாக வருது. ஏ ஆஞ்சல் வந்துட்டியா? ஓகே இப்போ நான் கீழே போட்டுறேன். ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கலாம். சரி உடன் ஸ்டிக் எடுப்போம். எங்கே போச்சு? ஏ ஆஞ்சலினா ப்ளீஸ் ஆஞ்சலினா நீ ரைட் சைட் போயேன் ப்ளீஸ் ப்ளீஸ். எர்ரா டெடியை. இப்போ என்ன பண்ணுவ? எங்க அந்த சைடு போதுங்க. அங்கே நிற்கிது பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதா அதோட கால்? அங்கே தாங்க நிற்கிது அது. பார்த்தீங்களா? சொன்னல டெடி ஏறா. ஓகே இப்போ வந்து நான் டெடியை எடுக்கிறேன். ஸோ ஆஞ்சலினா அங்கே போனோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆஞ்சலினை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து வந்துட்டோம். ஸோ நான் இதை கீழே போடுறேன். ஏன்டா கீழே போடுறேன்? ஓகே இப்போ ஆஞ்சலினை வந்து ட்ரிக் பண்ணுமா? சரி இங்கேயே போய் நிற்கலாம். ஸோ இங்கேயே நின்று பண்ணலாம். ஓகே வந்து ஓகே ஆஞ்சல் இங்கே வந்து இல்லை. ஆஞ்சலினா.
சரி, நான் ஆஞ்சலினாவை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுமா? ஆராரோ ஆஞ்சலினா. எனக்கே மோசமாக இருக்கே நானே கேட்குறது. உங்களுக்கு காலேருந்து ரத்தம் வந்தாலும் சாரிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம உட்டன் ஸ்டிக் வந்து வச்சிட்டோம். இன்னும் கட்டிங் இன்னும் செயின் கட்டுற போய் வைக்கணும். அப்புறம் என்னத்தை வைக்கணும்? வருதா? வரல இன்னும். ஓகே, அப்புறம் ரஸ்டி பேர்லக்கி வந்து வைக்கணும். கிட்டத்தட்ட 2 பொருளை கொண்டு வரணுங்க. வேலை மல்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பொருளை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து இந்நேரம் எஸ்கேப் பண்ணியிருக்கலாம். இப்போ வேறு நாங்கள் வந்து ஆஞ்சலினை வந்து ட்ரிக் பண்ண போகிறோம். ஆஞ்சலின் அந்த ஆபத்தை புரிஞ்சுட்டு வர மாட்டேங்குது பாருங்க. வருது. ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியாது போலையே. வருது. ஓகே, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப அப்படியே அள்ளி விடுது ஆஞ்சலினா பார்த்தாலே ரொம்ப பயமாக. ஓகே, வாங்க அப்படியே ஓடிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணுவோம். ஸோ நான் ஏன் திரும்பி பார்த்தேன்னு எனக்கே தெரியாதுங்க. இப்போ செயின் கட்டர் வந்து எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெடி எடுப்போம். நம்ம டெடி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம டெடி எடுத்துட்டோமா? ஸோ ஆஞ்சலினா எங்கே வந்திருக்குமே இந்நேரம்? வந்துச்சு. நான் செயின் கட்டர் எடுக்கிறேன். மறுபடியும் அந்த சைடு பார்ப்போம் ஆஞ்சலினா. ஸோ ஆஞ்சலினா வந்து அந்த சைடு போச்சுன்னா நம்ம செயின் கட்டர் எடுத்துகிட்டு இந்த சைடு போய் சவர் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம். போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது ஆக்சுவலி அங்கேயே நிற்கும் பாருங்களேன். நிற்கலைங்க, அவங்க அப்படியே ஓடிடலாம். ஸோ ஆஞ்சலினை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப டெரஃபைங்காக இருக்குது அவள் ஃபேஸு. ஓகே, நம்ம இன்னும் ரஸ்டி பேர்லாக்கி மட்டும் எடுத்துகிட்டு வரணும். போதும். ஸோ ரஸ்டி பேர்லாக்கி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம வந்து அவ்வளோதான், வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ சவர் எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே வந்து நான் எண்ட் பண்ணிடுவேன். நீங்கள் உங்கள் வேலையை, அதாவது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து ஆஞ்சலினா பக் பண்ணுறது தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆஞ்சலினா பக் பண்ண முடியலங்க, சாப்பிட்றதுங்க நம்மளையே. ஓகே, அது ஆக்சுவலி நம்ம வந்து பயங்கரமாக கடிச்சிருது. எவ்வளோ கடிக்குதுன்னா சூப்பராக கடிக்குது நம்மளே. வான்ட்டு. ஓகே, ஆக்சுவலி இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது புதுசாக பார்க்குறவங்க நான் சொல்லிக்கிறேன். என் பேர் தான் வந்து இஃப்ரா. அப்புறம் எங்களோட வீட்டில், அதாவது இந்த யூடியூப் சேனலுக்காண்டி நாங்கள் ஷூட் பண்ணுறவங்க வந்து சைரஸ், அவள் வந்து ஒரு கேரளா குட்டி. அப்புறம் இஃப்ரெண்டா, அவனுக்கு வேறு 5 வயசு தான் அது. அப்புறம் டக்கு இஃப்ரெண்டாவோட அண்ணன். அப்புறம் நான். அப்புறம் என் பேர் இஃப்ரா. ஓகேவா? எங்கள் அண்ணன், எனக்கு வந்து அண்ணன் இருக்கான். எங்கள் அண்ணன் வந்து எப்போவுமே வீடியோவில் பேச மாட்டான். 300 ஸ்பெஷல் வீடியோவில் வந்து பேசுவான். அப்புறம் என்ன சொல்கிறது, வந்துட்டேனே. அப்புறம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவன் பேச ஆரம்பிச்சிருவான் அப்படி அவ்வளோ. என்னங்க ஆஞ்சல் வரமாட்டேங்குது, எங்கெங்க போச்சு? ஒரு வேளை கிராணியை பார்த்து பேசிகிட்டு இருக்குமோ? ஆனால் கிராணி தான் பக்கில் இருக்கே, எப்படிங்க பேசும்? கிராணி, ஏன் கிராணி நீ பக்கில் போன? இருங்க, நான் ஒரு கதையை உருவாக்குமா? இந்த ஆஞ்சலினா போய் கிராணிக்கிட்ட போய், கிராணி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் பக் ஆகிட்ட? உன்னால் ஏன் நட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஆஞ்சலினா கேட்கும். கிராணி சொல்லும், ஒருத்தங்க வந்து என்னை பக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? அவங்கள அடிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, இப்போ எஸ்கேப் பண்ண போகிறாங்க, நீ தான் அவளை எப்படியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராணி. அப்புறம் ஆஞ்சலினா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெறி கொண்டு வரும். நாங்கள் ஆஞ்சலினா வரவே மாட்டேங்குது, நம்ம சும்மா வெயிட்டே பண்ணலாம் போல. ஸோ போர் அடிக்குதுங்க. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ரஸ்டி பேர்லாக்கி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃபாக வந்தாச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்து இது வந்துச்சு ஆஞ்சலினா. ஓகே, இப்போ வந்து நம்ம ரஸ்டி பேர்லாக்கி வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டோம்னா விக்டரி. ஓகே, இப்போ ஆஞ்சலினா வந்துச்சு. ஷோ இது வேறு. ஓகே, இப்போ கீழே போட்டு எங்கெங்க போச்சு? இங்கே தான் இருக்கா? ஷோ
ஸோ காய்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நேரம் போயிடுச்சு, அதனால நான் வந்து கொண்டு வந்துட்டேன் எல்லா பொருளையும். ரஸ்டி பேட்லாக்கையும் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து சவர் எஸ்கேப் வந்து பண்ண போகிறோம். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ரஸ்டி பேட்லாக்கியை கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி ஏன் இந்த ரத்தக்கரமாக இருக்குன்னா, நிறையா தடவை கிராணி அதாவது ஆஞ்சலினா வந்து எங்களை அடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு போகும்போது. நெக்ஸ்ட்டு நாங்கள் கிராணி கிட்ட பக் பண்ணும் போது அடி வாங்கினோம், அதனால வந்து இது இப்படியே இருக்குது. ஸோ ஃபைனலி வி எஸ்கேப். ஸோ சவர் எஸ்கேப் வந்து 2 டைம்ஸ் நம்ம இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம கிராணியை பக் பண்ணனால மறுபடியும் வந்து கிராணி வந்து அந்த இதில் வரல. ஆஞ்சலினா பார்க்குது பாருங்கள் எப்படி தப்புச்சா அப்படின்னு. ஸோ த எண்ட் வந்துருச்சு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.